ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் உள்ள மிக முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பிளேஸ் அப்படின்னா வள்ளுவர் கோட்டம். அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதோட 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ், வள்ளுவர் கோட்டத்தோட இது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். அண்ட் நுழைவாயிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாகவே இருக்குது. இதுலேருந்து நம்ம உள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு வியூ நமக்கு கிடைக்குது. இங்கே நடுவில் வந்துட்டு ஃபவுண்டைன் ஷோ நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங் 7 போல். மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இது இன்னொரு சைட் ஆஃப் என்ட்ரன்ஸ். எந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம மண்டபம் வந்துட்டு கீழேருந்தே பார்க்கலாம். ரொம்பவே அழகான வியூ இது. புகழ்பெற்ற தமிழ் சான்றோரான திருவள்ளுவரை நினைவு கூர்ந்து கட்டப்பட்ட நினைவு சின்னம் இது. இது வந்துட்டு எப்போது திறந்திருக்காங்க அப்படின்னா 1976 திறந்திருக்காங்க. இப்போ 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு இது சீரமைப்பு பண்ணி மக்களுக்கு பார்வைக்கு விட்டுருக்காங்க திருப்பி. இப்போ பார்க்குறோம் இல்லையா இந்த தேர், இது வந்துட்டு இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவில் மிக பழமையான வண்டல் வடிவிலான கல் தேரின் வடிவமைப்பில் உள்ள மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேருக்கு மேலே தான் திருவள்ளுவரோட சிலை வந்துட்டு நிறுவப்பட்டிருக்கு. இந்த பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக வண்டல் வடிவிலான தேர் மிக பழமையான முறைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கீழே பார்த்திங்க அப்படின்னா 2 யானைகள் சிலை இருக்குது. ரொம்பவே தத்ரூபமாக ரொம்ப அழகாகவே இருக்குது. முன்னாடி இதுக்குள்ளெல்லாம் நின்று போய் பார்த்து ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணியிருக்காங்களாம். பட் இப்போது அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த தேரோட கீழே பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவருடைய ஒவ்வொரு விதமான சிலைகள் போட்டு அது கீழே அதிகாரங்களுடைய பெயர் போட்டிருக்காங்க. லைக் எப்படின்னா கடவுள் வாழ்த்து, அறிவுடைமை, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அந்த தேரில் வந்துட்டு பதிச்சிருக்காங்க. தேர் சக்கரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டக்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. கண்டிப்பாக எல்லாருமே நம்ம போயிட்டு பார்க்கணும். திருவள்ளுவருடைய சிந்தனைகளை வந்துட்டு நம்ம பல தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ நம்ம எல்லா சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம தான் வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் வந்துட்டு பரப்பணும். தமிழர்களுக்கு பெருமைக்குரிய இடமாக இது இப்போது திகழ்கிறது. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு குறள்மணி மாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. உள்ளே போனால் கிட்டத்தட்ட அதாவது திருக்குறளோட அனைத்து 1330 குறள்களையுமே வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மண்டபம் சுற்றி வந்துட்டு 1330 திருக்குறள்களையும் வந்துட்டு பதிச்சிருக்காங்க. அந்த திருக்குறள் பதிச்சது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பதிச்சிருக்காங்க. பதிச்சது மட்டும் இல்லாமல் அதோட கலைஞர் அவர்களுடைய உரையையும் வந்துட்டு ஒவ்வொரு திருக்குறளுக்கும் அவர்களுடைய உரையும் கொடுத்துருக்காங்க பொருள் விளக்கமாக. இந்த குறள்மணி மாடம் அப்படிங்கிறது வந்துட்டு 4 சுற்று வருது. அதாவது செவர் சுற்று வருது. 4 பக்கங்களுக்குமே 1330 குறள்களும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. கட்டாயம் நம்ம வந்துட்டு சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி ஈர்ப்பு வரும். இந்த மாதிரி திருக்குறள்களை படிக்கும்போது பார்க்கும்போது அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான திருக்குறள்கள் எல்லா அதிகாரத்துலேயும் முக்கியமாக இருக்கிற கட்டாயம் வாசிக்க வேண்டிய திருக்குறள்கள் எல்லாம் வந்துட்டு அழகாக ஓவியத்தோடு கொடுத்துருக்காங்க. ஓவிய பொருளோட நமக்கு வந்துட்டு திருக்குறளை ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளை கலைஞர் அவர்களுடைய உரையோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே நமக்கு வந்துட்டு 1/2 hour 1 hourலாம் டைம் பத்தாது. ஒவ்வொரு ஓவியத்தையும் நம்ம ரசித்து பார்க்கணும் அப்படின்னா அது நேரம் போகிறதே தெரியாது. ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. திருக்குறளை அப்படியே ஓவியத்தில் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரேமில் காட்டணும் அப்படிங்கிறது வந்துட்டு பண்ணியிருக்காங்க. முடியுது. சூப்பராக இருக்குது. இது நம்ம பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு
நம்ம எப்படி திருவள்ளுவரை வந்துட்டு எப்படி இவ்வளவு கருத்தை 2 லைனில் திருக்குறளில் கொடுத்துருக்காருன்னு நம்ம யோசிப்போம். அந்த 2 லைன் திருக்குறளை ஓவியமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக இதை நம்ம வந்துட்டு போய் பார்க்கணும். இந்த சிறப்புமிக்க ஓவியங்கள், திருக்குறள், திருவள்ளுவர் இதை இவங்க எல்லாரையுமே நம்ம கொண்டாடணும். இந்த திருவள்ளுவர் கோட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் திருவள்ளுவருடைய உலகளாவிய சிந்தனைகளை போற்றும் ஒரு சிறப்பு நினைவு சின்னமாகும். ரொம்பவே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. நமக்கு வந்துட்டு திருக்குறளில் ஒரு சில குறள்கள் தான் தெரியும். நமக்கு தெரியாத பல குறள்களை நம்ம இங்கேருந்து கற்றுக்கலாம், பார்க்கலாம். கிட்ஸுக்கும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நிறையா கருத்துக்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். டூ மந்த்ஸ் முன்னாடி தான் வள்ளுவர் கோட்டமை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் மேல் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக வேயா மடம் சொல்கிறாங்க. நம்ம குறள்மணி மண்டபம்க்கு அப்புறம் மேலே நம்ம ஸ்டெப்ஸில் ஏறினதும் இந்த ஒரு சூப்பரான ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும். இதுதான் வண்டல் வடிவிலான கல் தேர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கல் தேருக்கு போகிற வழியில் நடுவில் திருவள்ளுவர் அவர்களுடைய இந்த மிகப்பெரிய ஓவியம் ஒன்று இருக்குது. பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கட்டாயம் நம்ம இதெல்லாம் நேரில் போய் அனுபவித்து பார்க்கணும். ஓலைச்சுவடி எழுத்தாணி வச்சு திருவள்ளுவர் அவர்களுடைய ஓவியம் இருக்குது. அதில் குறள் பார்த்திங்கன்னா, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இங்கேருந்து திருவள்ளுவரையும் அங்கே உள்ள வேல் மாடத்தையும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. வேயா மடம். இந்த கல் தேரில் திருவள்ளுவர் வந்துட்டு 133 அடி உயரத்துக்கு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலேறி வந்தோன்னா இதுதான் அந்த கல் தேர் மேலே திருவள்ளுவர் அவர்களுடைய வடிவம். வெளியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. மேலேருந்து கீழே உள்ள வியூஸ் பார்க்கும்போது ரொம்பவே மனதுக்கு அமைதியாக இருந்தது, நல்லா இருந்தது. கட்டாயம் நம்ம எல்லாருமே வந்துட்டு வள்ளுவர் கோட்டம் லைஃப்பில் ஒன்ஸாவது நம்ம பார்த்துருக்கணும். நீங்கள் சென்னை வந்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சென்னை வரீங்க அப்படின்னா கட்டாயம் வள்ளுவர் கோட்டமாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே உள்ளேயே வந்துட்டு குறளங்காடி அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கேயும் போய் என்ன இருக்குதுன்னு விசிட் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு அழகான திருவள்ளுவர் சிலை வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் கவர், அதாவது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் கவர், மொய் கவர்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த கவர் வாங்கியிருந்தோம். ரொம்பவே யூனிக்காக இருந்தது. திருவள்ளுவர் சிலை ஒன்று அழகாக வாங்கியிருந்தோம். அதோடு சேர்த்து ஒரு டிஷர்ட் வாங்கினோம், ஒயிட் டிஷர்ட். பட் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு பிரிண்ட் போட்டிருந்தாங்க, ஒரு
யூனிக்கார்ன் நம்ம திருவள்ளுவருடைய வார்த்தைகள் வச்சு பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. நிற்க அதற்கு தக. இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குரலங்காடி ஸ்டோரில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிஷர்ட் என் ஹஸ்பண்டுக்கு வாங்கியிருந்தோம். வள்ளுவர் கோட்டம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கே நியர்பை உள்ள எக்ஸிபிஷன் போயிருந்தோம். என்னென்ன பொருள் வாங்கியிருந்தோன்னு பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 2 வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணிட்டு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.